என் பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து திருவண்ணாமலை சுகமணியோட ஓனர். ஒரே நான் வந்து முன்னாடி ஒரு ஆர்மியில் சர்வீஸ் பண்ணி நான் எக்ஸர்வீஸ் பண்ண வேண்டிய வந்திருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் ஆகுது நம்ம கம்பெனி. இதில் மெயின் என்னென்னா நம்ம குவாலிட்டியான கொடுக்குறது தான். நீங்கள் எப்படி குவாலிட்டியாக விவசாயம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே தான், இதே கான்செப்டை நான் மிஷினரியாக நான் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு நம்ம மிஷினை வந்து ஒரு 60% மானியத்துலேயும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. சிறு குறு விவசாயி, அதாவது 5 ஏக்கருக்குள்ளே இருக்கும். ரெண்டாவது அவங்க பேர்லேயே வந்து டிபி சர்வீஸ் இருக்கும். ஜென்ஸாக இருந்தால், லேடிஸாக இருந்துச்சுன்னா டிபி சர்வீஸ் மட்டும் இருந்தால் போதும் 10 HP. அவங்க பேரில் அந்த கடை இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கடையோட கிட்டா 2 லேக் அக்ரிமெண்ட்னா சிறு குறு விவசாயி தேவையில்லை. நான் 2 லேக் அக்ரிமெண்ட் 2 லேக் அக்ரிமெண்ட் இருந்தாலும் ஓகே. நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க, அவங்க பேர் டிபி சர்வீஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ஓகே. நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஓகே தான். அதெல்லாம் சரி. இது வந்து 2,53,700 ரூபா. பொறியியல் துறையில் 10 HP 25 கிலோ கெப்பாசிட்டி மிஷின். அதில் வந்து 1 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கட்டினா போதும். 1.5 லட்ச ரூபா வந்து மானியம் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட். மானியத்தை கழிச்சுட்டு தான் இது வந்து மீதி அமௌண்ட்டே கட்டலாம். மற்றபடி இன்ட்ரெஸ்ட்டு பேங்க்குக்கு போகணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் இப்போ வரக்கூடிய 2025 ஜூனுக்கு மேலே வரலாம். ஸ்கீம் வந்து ஒரு 1000 மிஷினரி இந்த 2025-26 வர மார்ச்சுக்குள்ளே 1000 மிஷினரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாருக்குன்னா தேவைப்படுது, உங்களுக்கு ரேஷன் தேவைப்படுதுனாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். PMEGF ஸ்கீமில் PMEGF வந்து ஜென்ரல், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க அப்ரோச் பண்ணி டிக் ஆஃபீஸ் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கமாக வாங்கிக்கலாம். அதில் இது வந்து என்னென்னா தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறை. ஆமாம், பொறியியல் துறை விவசாயிங்களுக்கு அல்லாத பெண் தொழில் முனைவோர் இந்த மானியம். ரெண்டுமே இருக்கு. விவசாயிக்கும் இருக்கு, பெண் தொழில் முனைவோருக்கும் இருக்கு. விவசாயியாக இருந்தால் சிறு விவசாயம் இது வாகை மரம் வேணாலும் போட்டுக்கலாம். இருக்கு, ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்ட. 1,70,000 வாகை மரம் போட்டோம்னா 1,70,000 ப்ளஸ் டேக்ஸ் 18%. இது வந்து இரும்பு செக்குன்றதால இது HP கூடுதல். இது வாகை மரம் வந்து 5 HP, இது வந்து 10 HP. இது இரும்பு செக்கு 2,70,000 ப்ளஸ் டேக்ஸ். அந்த செக்கு வாகை செக்கு. ஆமாம், அது வாகை மரம் 1,70,000. அது சின்ன செக்கு. ஆமாம், 5 HP இல்லைங்களா? மரம்னும் போது விலை குறையும். இதில் எல்லாம் வந்து எவ்வளோ போகிறோம் அதில் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோ கடலை போடுறீங்கன்னா இதில் இரும்பு செக்கில் வந்து ஒரு 4 கிலோ என்ன வரும் நாட்டு பருப்பாக இருந்தால். அதே வந்து மரச்செக்கில் வந்து 3 கிலோ வரும். அந்த மரச்செக்கு எண்ணெய் வந்து நமக்கு பொறுமையாக சுற்றுறதால தண்ணி கொஞ்சம் கலந்துருக்கும். குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் லாங் லைஃப் வைக்க முடியாது. இரும்பு செக்கில் வந்து வேகமாக போடும்போது ஹீட் ஆகிட்டு தண்ணி ஆவியாகிடும். 6 மாதம் ஆயில் வச்சுக்கலாம். மரச்செக்கில் வந்து ஒரு 2 மாதம் வச்சுக்கலாம். 3 மாதம் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த பிரிப்பு தன்மை வந்துடும், தண்ணி கலந்து. அப்போ தண்ணி கொஞ்சம் குறையாது சார். பிழிதிறன் கம்மி தான் ஆகும். மரச்செக்கில் 3 கிலோ தான் இது மரச்செக்கில் வரும். 1 கிலோ 1.5 கிலோ குறைச்சிடும். ஸ்டார்டேஜ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெல்லில் வந்து இரும்பு செக்குனாக்கா 5 கிலோ வருது. மரச்செக்குனா ஒரு 4 கிலோ வரும். இதை விட வந்து ஒரு 1 கிலோ கம்மியாகும். 10 கிலோ நிலக்கடலை இதுக்குள்ளே போடுறீங்கன்னா ஒரு 10 கிலோ போடுறோம்னா 10 கிலோக்கு இரும்பு செக்கில் இந்த செக்கு 10 HP செக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 4 to 5 கிலோ வரைக்கும் வரும். அதாவது பருப்பை பொறுத்து நல்ல தரமான பருப்புனா 4.5 கிலோ ரகங்கள் வந்து செக்குக்கு வந்து பயன்படுத்தி நல்லா இருக்கும். நம்ம நாட்டு பருப்பு சார், தமிழ்நாட்டில் வந்து இந்த பட்டாணி பருப்புன்னு சொல்லுவோம். நாட்டு ரகம் சின்னதாக இருக்கும். அது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், எண்ணெய் திக்னஸாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பருப்பு அது. அதை விட்டு இப்போ வந்து ஹைப்ரிட் பருப்பு வருது, பெருசாக வருது, ஆயில் சீட்னே வருது, கதிரி ரகம்னுவாங்க, ஜேஎல் சீடுன்னுவாங்க. அது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும், கசப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் அது வந்து ஆயில் அதிகம் வரும். இதை விட ஒரு 5% அதிகம் வரும்.
அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. நிலக்கடலை போனால் இதோட வேறு ஏதாவது கலந்து போடணும், இல்லை நிலக்கடலை மட்டும் போடணும்? நிலக்கடலை வந்து ஒரு 10 கிலோ போடுறோம் அப்படின்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சார். இந்த மாதிரி சித்திரை மாதம் வெயில் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 10 கிலோக்கு 1/2 லிட்டர் தண்ணி போடணும். மழை டைம்னாக்கா ஒரு 100-200 போட்டால் போதும் 10 கிலோவுக்கு. ஏன்னா தண்ணி தெளித்து தான். ஆமாம், ஆயில் வந்து கன்வெர்ட் ஆகும். மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? மல்டிபர்பஸ் பண்ணிக்கலாம் சார். உள்ளே இருக்கிற புண்ணாக்கு வந்து நோண்டி எடுத்துட்டு நம்ம இது சார் எதுவும் இல்லாமல் மல்லாட்டை எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம் ஒரே மிஷின். அதுதான் சொல்கிறேன். இது வந்து 2,20,000 சார். இப்போ இருக்குது சார். அதான் சொல்லியிருந்தேன். இப்போ மானியத்தில் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பிஎம்இஜிபின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, டிகாலிஸ் மாவட்ட தொழில் மையம். அதில் போனீங்க அப்படின்னாக்கா 35%. அதில் நீங்கள் ஒரு மிஷின் இல்லை எத்தனை மிஷின் ஒன்றாலும் எடுத்துக்கலாம், எத்தனை லட்சத்துக்கு போனாலும். இதில் ஆனால் பொறியியல் துறை, வேளாண்மை பொறியியல் துறை ஒரு மிஷின் ஒரு விவசாயிக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டு. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்து 60% மானியம் சார். கொஞ்சம் தூரம் சரி, நீங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவீங்களா? 3 ஃபேஸ் சார். 10 HP 3 ஃபேஸ் கரண்ட் சார். இது 3 ஃபேஸ் கரண்ட்டில் தான் இதை இயக்கம். ஆமாம், இதே சிங்கிள் ஃபேஸ் வேணும். அல்வரைசர் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். இல்லை மாவு அரைக்கிறது எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. 10 கிலோக்கு 1 கிலோ வெல்லம் கலக்கணும் சார். எள்ளுக்கு தண்ணி வந்து 1/2 லிட்டர் கலக்கணும் சார். அப்படி கலந்தோம்னா நம்ம கரெக்டான இருக்கும். இதுலேயே 10 ஸ்பீக்கர் 3 மாடல் இருக்குது சார். இது வந்து சின்ன சின்ன எல்லாமே இருக்குது சார். மிளகாத்தூள் அடிக்கிறது, கட் பண்ணுறது. சார் எனக்கு நோட்டீஸ்லாம் வச்சுக்கோங்க சார். கீமாவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 HP 3 HP அந்த மாதிரி நான் தானே பார்த்தேன். தண்ணி பிடிக்கிறேன். ஏன்னா அதில் என்னென்ன ஃபஸ்ட்டு பேட்சில் எள்ளு அப்படி தான் ஒரு மேக்ஸிமம். இதை வந்து ஒரு 2 நாள் வெளியே வைக்கணும். எல்லாமே வெள்ளை போட்டாச்சு சார். ஓட்ட உடனே ஒரு தோராயமாக 1 மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா மோட்டரோட டிஃப்ரெண்ட்டை பொறுத்து இருக்குது. சரிங்க சார். IE2ன்னு ஒரு மோட்டர் இருக்குது. IE2, IE3, IE4 வரைக்கும் எனக்கு போயிட்டு இருக்கு. அந்த IE2ன்றது பேசிக்காக ஒரு 4 to 4.5 யூனிட் வரும். சரிங்க. IE3ன்றது ஒரு 3.5 யூனிட் வரும் ஒரு மணிக்கு. ஆமாம், அதுலேயும் வந்து நம்ம கடலில் லோடு போட்டுனே தான் இது கேட்டிங்களா சார். கருப்பவர் தானே ஆயில் வந்து அந்த பவுடர் ஃபஸ்ட்டு வரும்போது வரும். அப்புறம் தெளிவாக வருது. ஆமாம், அடுத்தடுத்து ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த கொஞ்சம் இதாக. ஆமாம், இப்போ ஆயிலே வருது பாருங்க. ஆமாம். இது வந்து இந்த மாதிரி வரும்போது அனாரம் மாதிரி தெளிஞ்சிடும் 2 நாளில்.